பிரைஸ் தி லார்ட். நாம இன்னைக்கு பார்க்க போற புனிதரோட பேர் வந்து புனித ஜான் பாஸ்கோ. இவர் வந்து இளைஞர்கள் தந்தை என்று சொல்லக்கூடியவர். இவரை வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஜியானி மெல்கியோர் பாஸ்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய பேர் தான் அவரோட ஒரிஜினல் பேர். பிற்காலத்தில் அது வந்து ஜான் பாஸ்கோன்னு அழைக்கப்பட்டது, டான் பாஸ்கோன்னு அழைக்கப்பட்டது. இவருடைய தாய் தந்தையர்கள் வந்து ஒரு எளிமையான விவசாய குடும்பத்தை சேர்ந்தவங்க. அவங்க அப்பா வந்து ஃப்ரான்சிஸ்கோ போஸ்கோ, அவங்க தாயார் வந்து மார்கரீட்டா ஒச்சியானா. இவங்க இருவருமே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த குழந்தைகளை வளர்க்குறாங்க. அவங்களுக்கு மொத்தம் 3 குழந்தைங்க. முதல் 2 பேர் வந்து டான் பாஸ்கோட பெரியவர்கள். கடைசி குழந்தை தான் டான் பாஸ்கோ. இவங்க வந்து இவர் 2 வயசில் இருக்கும் போதே வந்து அவங்க அப்பா இறந்து போயிடுறாரு. அதனால் வந்து டான் பாஸ்கோ ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க அம்மா வளர்க்குறாங்க. அவங்க அவங்க வந்து பெக்கின்ற ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ஃபார்ம் லேண்டில் வேலை செஞ்சு அவரை வந்து படிக்க வைக்கிறாங்க. அவர் வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான சிச்சுவேஷன் இருந்த நேரத்தில் அவர் பிறந்திருந்தார். அப்படி வாழ்ந்துட்டே இருக்கும்போது, அவர் ரொம்ப சின்ன வயசா இருக்கும்போதே வந்து அவருக்கு கடவுள் மேல அதிக பக்தியும் வருது. தினமும் அவங்க வீட்ல ஜெபமாலை சொல்ற பழக்கம் இருக்குது. அதனால இவர் வந்து தினமும் கோயிலுக்கு போறது, அந்த பழக்கங்கள் அதிகமா இருந்தது. இப்படி இருக்கும்போது ஜான் பாஸ்கோவுக்கு வந்து ஒரு நாள் வந்து ஒரு கனவு வருது. அந்த கனவுல வந்து அவரோட சிறு வயசுல, அந்த கனவுல வந்து அவருக்கு வந்து அ அ அந்த கனவுல அவர் என்ன பார்க்குறாருன்னா, ஒரு குருவானவர் அ குரு உடையில நெறைய மாணவர்கள் வந்து கன்னா பின்னான்னு இருக்கிற ஒரு மாணவர்கள வழிநடத்துற மாதிரி கனவு கண்டாரு. அந்த கனவ அவரு நோட் பண்ணி வச்சுக்கிறாரு. பிற்காலத்தில அவரோட வாழ்க்கை வந்து ஒரு குருவா மாறப்போதுன்றதுக்கு வந்து அந்த கனவு தான் ஒரே வந்து வழியா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து இவர் வாழ்க்கையில வந்து ஒரு முடிவு எடுக்கிறாரு. நாம் இளைஞர்களுக்கு பணி செய்யணும். இளைஞர்கள கடவுள் வழியில சேர்க்கணும். அ எது வேணாலும் அவரு அடிக்கடி அவங்க இளைஞர்கிட்ட சொல்றது வந்து, "நீங்க எது வேணாலும் செய்யுங்க. பாவம் மட்டும் செய்யாதீங்க." அப்படின்னு சொல்றது தான் அவரோட வேத வாக்கா இருந்தது. அப்படி இருந்தவர் வந்து அவரோட அவரோட பள்ளி பருவத்திலேயே அவர் வந்து அவருடைய கூட படிக்கிறவங்க எல்லாரையும் வந்து கரெக்ட் பண்ணுவாரு. அவங்களுக்கு வந்து ஒரு ஜட்ஜ் மாரி இருந்து ரெஃப்ரி மாரி இருப்பாரு. அதனால இவர்கிட்ட எல்லாரும் மரியாதையா நடந்துப்பாங்க. சின்ன வயசுலயே வந்து இவரு ஜக்லர், மெஜிஷியன்ஸ், அக்ரோபேட் போன்ற விஷயங்களெல்லாம் கத்துக்கிட்டு சிறப்பா இது பண்ணுவாரு. அதன் மூலம் அவர் சம்பாரிப்பாரு. அந்த ஷோஸ் நடத்துறதுக்காக அவர் வந்து அவங்க அம்மாகிட்ட வேட்டையாடின்னு வந்து பறவைகள குடுத்து விக்க சொல்லி, அந்த மாரி ரொம்ப சின்ன சின்ன பணிகளெல்லாம் செஞ்சு அவர் வந்து நெறைய பேர அட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சாரு. இப்படி இருக்கும்போது இவரோட 12 வயசுல வந்து இவர் வந்து வீட்ல இருக்கிற முடியாத சிச்சுவேஷன் வந்தது. அவரோட சகோதரருக்குள்ள ஏற்படுற பிரச்சனைகள் அந்த மாரி. அதனால இவர் என்ன பண்றாரு, இவரோட தாயார விட்டு பிரிஞ்சு, தாயார் வந்து அவர ஒரு போர்டிங் ஸ்கூல்ல வந்து சேர்த்து படிக்க வைக்கிறாங்க. அங்க போய் அவர் படிக்கும்போது, அங்க இருக்கிற அந்த ஃபாதர்ஸ் குடுக்குற செர்மன், அவங்களோட நடவடிக்கைகள், அவங்க கூட அவர் பழகுற அந்த அந்த அ நேரத்தில ஏற்படுற அந்த எக்ஸ்பீரியன்ஸஸ்லாம் வச்சு அவரு, நானும் ஒரு குருவானவரா மாறணும்னு முடிவு பண்றாரு. அப்படி முடிவு பண்ண ஜான் பாஸ்கோ வந்து அவங்க அம்மாட்ட சொல்றாரு. அவங்க அம்மாவும் ஓகேன்னு சொல்றாங்க. ஏன்னா, அவங்க ரொம்ப கஷ்டமான சிச்சுவேஷன்ல இருந்தாங்க. அவருக்கு எந்த சப்போர்ட்டும் பண்ண முடியாத நிலைமையில. இப்படி இருக்கும்போது ஜான் பாஸ்கோ வந்து ஒரு பிரான்சிஸ் அசிசி இன்ஸ்டிடியூட்ல போய் படிச்சு, ஒரு டயசசன் ப்ரீஸ்ட்டா வந்து பதவியேற்கிறாரு தூரின் நகர்ல. அப்ப அவரு தூரின் நகர்ல பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு 1 கிட்டத்தட்ட வந்து 1,17,000 பேர் வாழற ஒரு இடம் அது. அங்க வந்து நெறைய இண்டஸ்ட்ரீஸு, அர்பனைசேஷன்ஸ்லாம் இருந்ததுனால, அவரு வந்து நெறைய பேர் வந்து வந்து போறவங்க, வெளியூர்லேருந்து தங்கி வேலை செய்றவங்க, இந்த மாரி இருக்கிறம்போது, அவங்களோட நடுவுல நெறைய இளைஞர்கள், அவர்கள் வந்து சம்பாரிக்கிறது, வேலை செய்றது, சாப்பிடுறது, தவறான வழிகள்ல போறது, குடிக்கிறது இதெல்லாம் பார்க்குறாரு. இவர் வந்து இவருடைய ஸ்கூல்ல இவரு சர்ச்சிலேயே வந்து கேட்டகிசம், டீச்சிங் இதெல்லாம் வச்சு ட்ரை பண்றாரு. ஆனா முடியல. அதனால இவர் என்ன பண்றாரு, ஃபாதரோட பர்மிஷன் அவரோட மேலதிகாரியோ உயர் குருவோட பர்மிஷனோட வெளியில வந்து மக்களோட மக்களா சேர்ந்து இளைஞர்களெல்லாம் போய் கூப்பிட்டு சேர்த்து அவங்களுக்கு வந்து வழிப்படுத்துறதுக்கு முயற்சி பண்றாரு. இதற்கு வந்து இடம் கிடைக்காததுனால இவர் நெறைய பேர்கிட்ட போய் ரெக்வெஸ்ட் பண்ணி அவங்க இடங்கள்லலாம் இருக்காங்க. ஆனா நெறைய பேர் வந்து அ அவரோட அந்த அந்த பணிய வந்து கெடுக்கிறதுக்கு நெறைய டிஸ்டர்பன்ஸஸ் இருந்தது. பல இடங்கள் மாறி மாறி அவர் வந்து அந்த பணிய செஞ்சுட்டே இருந்தாரு. ஃபைனலா வந்து ஒரு நாள் வந்து அவர் என்ன பண்ணாரு, இப்படியே நம்ம போயின்னு இல்லாம இத ஒரு ஒழுங்குபடுத்தணும்னு சொல்லி சலேஷியன் சபைய ஆரம்பிக்கிறாரு. சலேஷியன் சபைய வந்து 3 பேர வச்சு அவர் ஆரம்பிக்கிறாரு. அது யாருன்னா மைக்கேல் தொண்ரவா. பிற்காலத்தில இவர் தான் டொன் பாஸ்கோவோட அ அடுத்த வழிநடத்துறவர் தலைவரா இருந்தாரு. அடுத்தது வந்து ஜான் கேரியரோன்னு சொல்லக்கூடியவரு. இவர் வந்து பிற்காலத்தில கார்தினலா மாறுறாரு.
ஜான் பேப்டிஸ்ட் ஃப்ரான்சிஸ்கான்னு சொல்லக்கூடிய 3 பேரை வச்சு இவர் 1857ஆம் ஆண்டு சலேஷியன் சபை ஆரம்பிக்கிறாரு. சலேஷியன் சபையை வந்து ஏன் ஆரம்பிக்கிறாரு? சலேஷியன் என்ற பேர் எப்படி வந்ததுன்னா, புனித ஃப்ரான்சிஸ் சலேசியார் மேலே இவருக்கு ரொம்ப அளவு கடந்த பிரியம். அந்த பிரியத்தின் காரணமாக வந்து இவர் சலேஷியர்கள்னு வைக்கிறாரு. சலேஷியர்கள் வச்சு இதை பற்றி வந்து அவர் பாப்பானவர்கிட்ட எடுத்துகிட்டு போய் 1873ஆம் ஆண்டு 9ஆம் பத்திநாதர் வந்து இவருக்கு அப்ரூவல் கொடுக்குறாரு சலேஷியன் சபைக்கு. அப்புறம் வந்து இவர் அந்த சலேஷியன் சபையை வச்சு 15 செமினேரியன்ஸ், ஒரு ஒரு ஸ்கூல் பாய் இவங்களெல்லாம் சேர்க்குறாரு. சேர்த்து அப்படியே நல்லா போயிட்டே இருக்குது. இந்த நேரத்தில் வந்து ஒரு மேரி மஜ்லோன்னு ஒரு பெண் மூலமாக வந்து அவங்களோட சேர்ந்து சலேஷியன் டாட்டர்ஸ் ஆஃப் மேரி ஹெல்ப் ஆஃப் கிறிஸ்டியன்ஸ்ன்னு சொல்லி அந்த சபையை 1871ஆம் ஆண்டு பெண்களுக்கான சபையையும் தொடங்குறாரு. இதில் இன்னொரு பகுதி இருக்குது, சலேஷியன் கோஆப்ரேட்டர்ஸ்ன்னு சொல்லக்கூடியவர்கள். அவர்களோட சபையை வந்து 1874ஆம் ஆண்டு தொடங்கி, சலேஷியன் கோஆப்ரேட்டர்ஸ்னால் லே பீப்புள்ஸ், ஃப்ரான்சிஸ்கனில் 3ஆம் சபை மாதிரி சலேஷியன்ஸ்க்கு இது. அவங்களும் வந்து பணி செய்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி 3 விதமான பீப்புள் வந்து அந்த காலேஜில் அவரோட சபையில் இருக்காங்க. குருக்கள், செமினரியன்ஸ், கோஆர்டினேட்டர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய லே பிரதர்ஸ் இருக்காங்க. இப்படி இருக்கும்போது இந்த சலேஷியன்ஸ் வந்து இளைஞர்களுக்கு நிறைய கல்வி அறிவு கொடுக்கறது, டெக்னிக்கல் நாலேஜ் கொடுக்குறது, அவங்களுக்கு நல்ல வேலை வாங்கி கொடுக்கறது, இந்த மாதிரி அவர் பண்ணிகிட்ருக்காரு. பண்ணிகிட்டு இருக்கும்போது அவரோட பணி வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ப்ராவின்ஸ் முழுசும் பரவுது, அப்படியே இட்டாலி முழுசும் பரவுது, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அது ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குது. பிற்காலத்தில் வந்து சலேஷியன்ஸ் வந்து கிட்டத்தட்ட வந்து 16 சலேஷியன்ஸாக ஆகிறாங்க. தூரின் நகரில் இருக்கிற சலேஷியன் கிறிஸ்துவின் மேரி ஹெல்ப் ஆஃப் கிறிஸ்டியன்ஸ், அதாவது கிறிஸ்துவின் சகாய மாதாவின் கோயிலை கட்டினவர் வந்து இவர் தான். இவர்கிட்ட மாணவராக இருந்தவர் தான் புனித டொமினிக் சாவியோ. மைக்கேல் தொன்ட்ரோவாவும் வந்து ஒரு அருளாளர் தான். பிற்காலத்தில் வந்து ரொம்ப பெரிய காரியங்களை வந்து இவர் செய்கிறாரு. இவரோட சபையில் வந்து கிட்டத்தட்ட வந்து 9 புனிதர்கள் இருக்காங்க தற்போதைய நிலவரப்படி. அதே மாதிரி அருளாளர்கள் கிட்டத்தட்ட 118 பேர் அருளாளர்கள் இருக்காங்க. அதில் 101 பேர் வந்து வேத சாட்சிகளாக இருக்கிறாங்க. மீதி இருக்கிறவங்களில் வந்து 2 பிரதர்ஸ் இருக்காங்க, 8 ஃபாதர்ஸ் இருக்காங்க, 4 சிஸ்டர்ஸ் இருக்காங்க, 2 குழந்தைகள், அதாவது அடலசன்ஸ்ன்னு சொல்லக்கூடியவங்க இருக்காங்க, ஒரு போப்பாண்டவர் இருக்கார், 2 கோஆப்ரேட்டர்ஸ் இருக்காங்க. இவங்க எல்லாருமே வந்து புனிதர்களுக்காக தயாராக இருக்கிறாங்க அருளாளராக. அதே மாதிரி வெனரபிள்ஸ்ன்னு சொல்லக்கூடிய வணக்கத்துக்குரியவர்கள் பார்த்தாக்கா, அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 பேர்கிட்ட இருக்கிறாங்க. அவங்களாம் எந்த நேரத்துலையும் வந்து அருளாளராக வந்து ப்ரொமோட் செய்யப்படக்கூடியவர்கள். இவ்வளோ ஒரு மகிமையான ஒரு சலேஷ சபை உலகம் முழுசும் 14,000 உறுப்பினர்களை வச்சு கிட்டத்தட்ட 1200 நாடுகளில் 1200 நிறுவனங்களை 130 நாடுகளில் அவர் வந்து வச்சு நடத்திட்டுருக்காங்க இன்றைக்கி சலேஷியன்ஸு. ஸோ இந்த சலேஷியன் தந்தையை ஃபாலோ பண்ணி இவரோட சபையில் படித்தவன் தான் நானுன்றது ரொம்ப பெருமையாக நான் சொல்கிறேன். ஏன்னா வந்து வாழ்க்கையில் இளைஞர்களுக்கு நல்வழி காட்டக்கூடியவங்க, அவங்க தவறும்போது அவங்கள கைப்பிடிச்சு திருத்தக்கூடிய ஒரே சபை வந்து இதுதான். இளைஞர்களுக்கு நிறைய இடம் கொடுத்து, அவர்கள் பேசுகிற உரிமை கொடுத்து அவர்களை வழிநடத்தக்கூடியவர்கள். ஸோ இந்த சபையில் இருக்க தொன்போஸ்கோ கிட்ட இளைஞர்கள் பாதுகாவலர் அவர் தான். அவர்கிட்ட நம்ம கேட்குற எதுவுமே அவர் கைவிடாமல் நமக்காக பரிந்து பேசி அன்னையரிடம் மூலமாக இயேசுவிடமிருந்து பெற்று தருவார். நாமும் அவரிடம் வந்து நம்ம இளைஞர்களுக்காக பரிந்துரை ஜெபம் சொல்லுவோம். நம்ம இளைஞர்களுக்காக, சிறுவர்களுக்காக, மாணவர்களுக்காக அவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம். இவர் வந்து நிறைய விஷயங்களுக்கு பாதுகாவலர். கிறிஸ்டியன்ஸ் அப்ரெண்டிஸ்க்கு பாதுகாவலர், எடிட்டர்ஸ்க்கு பாதுகாவலர், பப்ளிஷர்ஸ்க்கு பாதுகாவலர், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பாதுகாவலர், மெஜிஷியன்ஸ்க்கு, ஜோனைல், அதாவது இந்த சிறு வயதிலேயே ஜெயிலில் இருக்காங்கள்ல அவங்களுக்கு, பல நாடுகளுக்கு பாதுகாவலராக இருக்காங்க. இவரோட ஆர்டிகல்ஸ் வந்து எக்கச்சக்கமான ஆர்டிகல்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்குது. அதுலேயும் குறிப்பாக வந்து இவர் எழுதின 220 டைட்டில் ஆர்டிகல்ஸை வந்து கலெக்ட் பண்ணி 38 வால்யூமாக வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய எழுத்தாளரும் கூட இவர். ஸோ இவரோட அன்னையும் ஒரு அருளாளர். இவரோட அன்னையும் பிற்காலத்தில் இவரோட வந்து உதவி செஞ்சு இவர் கூடவே வாழறாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு மகிமையான ஒரு புனிதர் நாம் வந்து ஃபாலோ பண்ணி அவரை மாதிரியே நாமளும் வளரணும்னு சொல்லி இறைவனிடம் மன்றாடுவோம். நம்மளோட இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்கள். பிரைஸ் தி லார்ட்.